ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்த நான் பிக்சரை வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸ் வச்சு அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிச்சு வீடியோ எடுக்க. அதுக்கு வந்துட்டு சாரி ரெகுலராக வீடியோ போடாததுக்கு, ஏன்னா சுத்தமாக டைம் கிடையாது. அண்ட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த ஹாட் சாக்லேட் பாக்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அது பிரிக்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அவங்க வச்சுருக்கிறது வந்து வேறு ஒரு குட்டி கிளாஸ் பாட்டில் மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு அது கிடைக்கல, இது தான் இருந்துச்சு. சரி இதிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இதை போய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அதில் கொடுத்துருக்க மாதிரியே ஒரு ப்ளூ கலர் வந்துட்டு கலர் பண்ணலாம். ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணோன்னா அது வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் எடுக்கிறோம். இது வந்து நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுற ஸ்பாஞ்சு தான். அது சும்மா வேஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி அதை வந்து நம்ம தொட்டு அதில் டச் பண்ணி வச்சோன்னா அந்த டெக்ஸ்சரோடு சேர்த்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பெயிண்ட் பண்ணுறதை விட. நான் வந்துட்டு வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே டச் பண்ணி அது ஃபுல்லாக கலர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் இதே கலர் வந்து கொடுத்துருக்கேன். என்கிட்ட அந்த கலர் இருந்துச்சு, ஸோ நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் அந்த மாதிரி வேறு கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக நீட்டாக அடிச்சுக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஃபுல்லாக கொடுக்க முடியாது. இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பட் சம்டைம் ஒரு சில இடத்துல மட்டும் இருக்குது. சரி, அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போது நம்ம வந்துட்டு நம்ம முன்னாடி காட்டின மாதிரி அதில் ஒரு பென்குயின் வரைஞ்சிருப்பாங்க. அந்த பென்குயினை வந்து நம்ம வரைய போகிறோம். பென்சில் வச்சுட்டு அந்த பெயிண்ட்டு எடுத்துகிட்டு வந்துருச்சு, அது மூலமாக அப்படி நம்ம வரைய போகிறோம். ஃபுல்லாக ஒரு ட்ரேஸ் மாதிரி வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். ஒயிட் எதுக்குன்னா ஒயிட் ஃபஸ்ட்டு கலர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிளாக்கு வந்து மேலே பார்டர் கொடுக்க நீட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பிளாக் கொடுத்துட்டோன்னா அது வந்து ஒயிட்டு தெரியாமல் அதில் பட்டால் கூட ப்ரஷ்ஷில் பிளாக் ஆகி அந்த ஒயிட் இருக்கிற இடமெல்லாம் வந்துட்டு பிளாக் ஆயிரும். அப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த பாக்ஸில் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்பாஞ்சு வச்சு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணும்போது அது எனக்கு நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் எடுக்கும்போது அது ஒரு மாதிரி லைன்ஸாக ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ப்ரஷ் வச்சுட்டு அந்த முன்னாடி டச் பண்ண மாதிரியே டச் பண்ணி வச்சேன். அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் பென்குயின்னு கொஞ்சம் கோணமாக தான் போயிடுச்சு, நேராக இருக்காமல் கொஞ்சம் சைடாக போயிடுச்சு. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. நான் வந்துட்டு ஒரு பிக்சர் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணுறது. அதனால் எனக்கு வந்துட்டு பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட்டு ட்ரை தானே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நானும் அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. நம்ம போக போக ரெகுலராக பெயிண்டிங் பண்ணி பழகினோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பழக்கமாகும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த மூக்கில் ஒரு பிங்க் வச்சுருந்தாங்க. ரெட் கலர் இருந்துச்சு, என்கிட்ட பிங்க் தான் இருக்குன்றனால பிங்க் கலர் கொடுத்துட்டேன். சைடில் அதுக்கு கை மாதிரி 2 கை இருக்கும். அந்த 2 கையிலையுமே ஒயிட் கொடுத்தாச்சு. ரீசெண்டாக வந்து இந்த பென்குயின் நல்லா ட்ரெண்டாக இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் இன்னும் 2-3 எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பாக்ஸு இருக்கும்போது டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு அது எல்லாமே ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்டர் கொடுக்குறோம். நான் வந்து ஒயிட்டை காயெல்லாம் வைக்கல. ஃபஸ்ட் க்ரீன் கலர் அடிக்கும்போது காய வச்சிட்டேன். ஒயிட் அடிக்கும்போது காய வைக்காமல் அதுக்கு மேலேயும் வந்து பார்டர் கொடுத்துக்கிட்டேன். அந்த பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பென்குயினுக்கு ஒரு அழகே கிடச்சிச்சு. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, என்கிட்ட வந்து நிறைய ப்ரஷ்ஷஸ்லாம் இல்லை, ஒரு 2-3 ப்ரஷ் தான் இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு பண்ணுறதுனால தான் அப்படி இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் பழகணுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே வரும். அண்ட் அதுக்கு கண்ணை வச்சுட்டு அது கழுத்துக்கிட்ட சின்னதாக ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டு அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக காய வச்சுட்டு பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சனில் வந்துட்டு நைஃப் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.